பாருங்க, கறி சமைக்கிறோம் இன்னைக்கு. 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கோம். எண்ணெயை ஊற்றிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டை, சீரகம் இதெல்லாம் போட்டிருக்கோம். சின்ன வெங்காயம் நல்லா போட்டிருக்கோம் நண்பர்களே. பாருங்கள், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சதை போட்டு வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கிண்டுனா தான் நல்லா வாசமாக இருக்கும். அப்போ தான் மணக்கும், நல்லா சிக்கனுக்கு நல்லா வாசமாக இருக்கும். நல்லா வறுக்கணும். பாருங்கள், தீயை பாருங்கள், நல்லா விறகடுப்பில் சமைச்சாதான் நல்லா அருமையாக இருக்கும். கேஸு தீர்ந்து போச்சு. பாருங்கள், தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். நல்ல வாசமாக இருக்குது நண்பர்களே. பாருங்கள், அதோட கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டிக்கிட்டோம்னா 1/2 கிலோ சிக்கன் நல்லா வறுத்தோம்னா சூப்பராக இருக்கும் நண்பர்களே. கிரேவியாக இல்லாமல் நல்லா ட்ரையாக வறுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம வறுக்கிறதுக்கு மசாலா போட்டு ரெடி பண்ணிக்கிட்டோம் பாருங்கள். அதில் வந்து மஞ்சத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு மசாலா கலந்து வச்சுக்கோம். அப்போ தான் வந்து அதில் போட்டு பாருங்கள், அதில் போட்டு கொட்டியாச்சா, போட்டு கலரணும். சட்டியில் போட்டு கிண்டுனா தான். ஏன்னா சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினது சீக்கிரமாக வெந்துடும். நாட்டுக்கோழி தான் வந்து சீக்கிரம் வேவாது, ரொம்ப நேரம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். பிராய்லர் கோழி வந்து சீக்கிரமாக வெந்துடும். பிராய்லர் கோழி சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு கெடுதல் தான். வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்றோம் நண்பர்கள். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி இருக்குது. ஆனால் நாட்டுக்கோழி முட்டை விட்டுட்டுருக்கனால அதை அடிக்கக்கூடாது. நல்லா வெடை கோழி குஞ்சு பொறிச்சு பெரிய கோழியாக ஆனோட தான் சமைச்சு சாப்பிடணும். கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம் நண்பர்களே. மிளகாய்த்தூள் போட்டுக்கிட்டு நல்லா மிளகாய்த்தூள் போட்டு காரமாக இருக்கும். கொஞ்சம் காரம் சாராமல் சாப்பிட்டா தான் நாக்குக்கு நல்லா ருசியாக இருக்கும் நண்பர்களே. பாருங்கள், நல்லா கிண்டிக்கணும். பாருங்கள் எப்படி பார்க்குறப்ப எச்சு ஊறுது நாக்கில். நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் ஒரு தட்டை போட்டு மூடி வைக்கணும் நம்மளுக்கு. அப்போ தான் கொஞ்சம் வந்து சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், நம்ம இந்த உப்பு போடு. பாருங்கள் நம்மளே கடையில் சிக்கன் வெட்டும் போதே சொல்லிட்டேன், ஆனால் இந்த லெக் பீஸ் மட்டும் போட்டிருக்கேண்ணே, இது எனக்கு முழுசாக சாப்பிடுவேண்ணே. பாருங்கள், இந்த லெக் பீஸ் மட்டும் நான் முழுசாக சாப்பிடுவோம். நண்பர்களே பாருங்கள், ஃபைனலாக ரெடி பண்ணியாச்சு சிக்கன் ஃப்ரை. பாருங்கள், ஃபைனலாக ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் சாப்பிட வேண்டியதான். நைட்டு சிக்கன் எங்கள் அம்மா சமைச்சது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க.